சென்னை, டிசம்பர் 25, 1987. தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்து குவிந்திருந்த மக்கள் கூட்டம் ஒரு பெருவெள்ளமாக காட்சியளித்தது. கண்களில் தாரை தாரையாக வழியும் நீருடன் பெரும் சோகத்தில் தங்கள் நெஞ்சடித்து அழுது அரற்றிக் கொண்டிருந்தனர் மக்கள். அதுவரை தங்களை வாழ வைத்துக் கொண்டிருந்த தங்க தலைவன் இன்று உயிருடன் இல்லை என்பதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அந்த மக்களால்? பொன்மனச் செம்மலாக மக்கள் மனதில் குடிகொண்டிருந்த தமிழக முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அந்த ராணுவ வண்டியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். இதோ எம்.ஜி.ஆர். அவர்களின் இறுதி ஊர்வலம் துவங்கவிருக்கிறது. ஒவ்வொரு தலைவராக வந்து மலர் வளையம் வைத்து தங்கள் இறுதி மரியாதையை செலுத்திச் செல்கின்றனர். ஜெயலலிதாவும் மலர் வளையம் வைத்து தனது தலைவரின் பூத உடல் வைக்கப்பட்டிருந்த ராணுவ வண்டியில் ஏற முயற்சிக்க அவரை யாரோ தாக்கி பிடித்து கீழே தள்ளிவிடுகின்றனர். ஜெயலலிதா கையை பிடிச்சி இழுத்து தரதரன்னு இழுத்து கீழே தள்ளி விட்டாங்க. கீழே விழுந்தாங்க. அதாவது பக்கத்தை உட்காந்து கீழே விழுந்தாங்க. கீழே வந்தா நான் இங்க கொஞ்சம் அண்ணன் இருந்தேன். அம்மோ அப்படின்னு கத்தினாங்க. சவ ஊர்வலத்துல பெண் வந்து அங்க இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி இந்த அம்மாவை தாக்குதலில் நிலைகுலைந்து போன ஜெயலலிதாவை கீழே விழாமல் தாங்கி பிடிக்கின்றனர் சிலர். தாக்குதலால் ஏற்பட்ட உடல் வலியை விட அவமானத்தால் ஏற்பட்ட மனவலியில் கூனி குறுகி கண்கள் முழுவதும் நீருடன் அந்த இடம் விட்டு தனது இல்லம் விரைகிறார் ஜெயலலிதா. ஜெயலலிதா அன்று பட்ட வேதனையும் அவமானமும் பின் ஒரு நாளில் ஒரு பத்திரிகை பேட்டியில் அப்படியே பிரதிபலித்தது. அன்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கே.பி. ராமலிங்கமும் எம்.ஜி.ஆரின் மனைவி ஜானகியின் உறவுக்காரரும் நடிகருமான தீபனும் தான் தன்னை தாக்கி கீழே தள்ளிவிட்டவர்கள் என கண்களில் நீருடன் அன்று நடந்த சம்பவங்களை விவரித்தார் ஜெயலலிதா. எம்.ஜி.ஆர். இறந்த டிசம்பர் 24ஆம் தேதியன்று அவர் இறந்த செய்தி கேட்டு எம்.ஜி.ஆரின் இல்லமான ராமாவரம் தோட்டத்திற்குள் நுழைய எம்.ஜி.ஆரின் இறந்த உடலை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், ராஜாஜி அரங்கில் எம்.ஜி.ஆர். அவர்களின் உடல் அருகே முதல் நாள் 13 மணி நேரமும் 2ஆம் நாள் 8 மணி நேரமும் தொடர்ந்து நின்றபோது உடலாலும் மனதாலும் அவ்வளவு காயப்பட்டதாகவும் கூறினார் ஜெயலலிதா. ராத்திரி புரட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்ட உடனே எல்லாரும் அங்க மந்திரிகள் பூரா அங்க போனோம், ராமவரம் தோட்டத்துக்கு போனோம். அப்படி சொல்லி ஜெயலலிதா அவர்கள் அங்க வரும்போது அந்த நேரத்தில் நாங்க இல்லை, நாங்க அங்க வந்துட்டோம். அங்க இவங்க போயிருக்காங்க, பார்க்கறதுக்கு விடல. அதனால அந்த உடலை எடுத்துட்டு வரும்போது பின்னாலேயே வந்தாங்க. ராஜாஜி ஆளுக்கு வரும்போது நான் நின்றுட்டு இருந்தேன், நானும் சவுந்தரராஜனும் இருந்தோம். அப்போ அந்த உடலை கொண்டாந்து நடுவில் வச்சாங்க, ஹால் நடுவில். அப்போ இந்த அம்மா பின்னாலேயே வந்து அந்த தலைமையிட்டு நின்றுது. நானும் போய் நின்று, ராகவானந்தன் நின்று இருந்தாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வெளியே கொண்டாந்து வச்சாங்க. வெளியே கொண்டாந்து வச்சப்ப அதே மாதிரி இந்த அம்மா போய் தலைமையிட்டு நின்றுது. நான் பக்கத்தில் நின்னேன். அப்புறம் ஒவ்வொருத்தராக எல்லாம் வந்து சுற்றி நின்னாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து எல்லாம் பார்த்து இரங்கல் தெரிவித்தாங்க. இரங்கல் தெரிவித்ததில் முக்கியமான ஆள் பிரபாகரன். பிரபாகரனும் 2 பேரும் பாதிரியார் உடையில வந்து இரங்கல் தெரிவிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் அங்க நிக்கிறத
ஜானகி அம்மாவுடைய உறவினர்கள் அங்கே நிறைய அவங்களோட சகோதரிகள்லாம் பெண்கள்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் உட்கார்ந்தாங்க. அவங்க அங்கே உட்கார்ந்துருக்கிற போது அவங்க வந்து அவங்க உட்கார்ந்துருக்கிறத அவங்க விரும்பலை. அதனால அவருக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. அப்போ நான் போய் பக்கத்துல பின்னால சசிகலான்ட்டு இருந்தாங்க. நாங்க திருநாவுக்கரசு இந்த பக்கம் இருந்தாரு. கமிஷனர் வந்து ஸ்ரீபால் அவர்கள் கமிஷனராக இருந்தார். அவர் நான் போய் கமிஷனர் சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாரும் நிற்கிறப்போ இந்த மாதிரி ஒரு லேடி கான்ஸ்டபிள்ஸை போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, இல்லைன்னா அனாவசியமாக பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கொஞ்சம் சத்த மாட்டேன். பட் எனக்கு ஆசிரியர் அவரை நல்ல அன்பாக அவர்கிட்ட கேட்டுட்டேன். உடனே அவர் வந்து ஆட்களை நிறுத்தி அங்கே பாதுகாப்பாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கே நின்னாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ நடந்தது. ஆனால் அன்று அந்த பேட்டியில் அவர் கடைசியாக கூறியது அவ்வளவு அர்த்தம் உள்ளதாக இருந்தது. The whole house was empty and the whole world was empty. அண்ணா இறந்தபோது கட்சியின் 4ஆம் இடத்தில் இருந்தார் எம்ஜிஆர். அதேபோல் எம்ஜிஆர் இறந்தபோது கட்சியின் 5ஆம் இடத்தில் தான் இருப்பதாக கூறியிருந்தார் ஜெயலலிதா. அதன் அர்த்தம் பலருக்கு புரிந்தது பின்னாளில்தான். அதுவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற 1991ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி அன்றுதான். எந்த ஜெயலலிதாவை இந்த நண்பர்கள் இழுத்து கீழே தள்ளினாங்களோ அந்த ஜெயலலிதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியில மேற்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆனாங்க. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் நாள் அன்றைய மைசூர் மாகாணத்தின் மாண்டியா மாவட்டத்தில் பிறந்தார் ஜெயலலிதா. She was known as Komalavalli. So அதான் அவங்க ஒரிஜினல் நேம். அவங்க ஃபேமிலி வந்து ஸ்ரீரங்கம்ல இருந்து ஸ்ரீரங்கம் தமிழியன் செட்டில்ட் இன் மைசூர். தந்தை ஜெயராமின் மறைவிற்கு பிறகு தாய் வேதவள்ளியுடன் பெங்களூரு குடிபெயர்ந்து விட்டனர் குடும்பத்தினர். அங்கே பிஷப் காட்டன் பள்ளியில் படித்தார் ஜெயலலிதா. பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜெயலலிதாவின் தாயார் திரைப்படங்களில் நடிக்க வேண்டியிருந்தது. சென்னை வந்தவர் வேதவள்ளி என்கிற தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டு தமிழ் படங்களில் நடிக்க தொடங்கினார். தன் தாயார், தன்னுடைய அண்ணன், அவங்களுடைய குழந்தை எல்லாரும் கூட டி நகர்ல, இந்த டி நகர் ஏரியால சிவஞானம் ஸ்ட்ரீட்ல தான் குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த இடம் மாறி விட்டு போனாங்க. இன்னைக்கு சிவஞானம் ஸ்ட்ரீட்ல அவங்க இருந்த வீடு இருக்கு. சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் சேர்க்கப்பட்டார் ஜெயலலிதா. படிப்பில் படுசுட்டி. அவருடைய வகுப்பில் அவர்தான் என்றுமே முதலிடம். She was a pampered child. ஆனாலும் even when she was young, people noted that about her. Very disciplined, sincere in her work. பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள பீட் பண்ண முடியாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் கமாண்ட்னா கிட்ட போக முடியாது. நாங்களாம் கொஞ்சம் தள்ளி இருந்து பயந்தே இருப்போம். ஐயோ நம்ம சின்ன வயசுல பார்த்த அதே ஆளாது அப்படின்னு. அந்த துரு 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 துருன்னு ரெடி டு அப்சார்ப் எனிதிங். படிப்பு மட்டுமல்லாமல் கலைகளிலும் நிறைய ஆர்வம் இருந்தது ஜெயலலிதாவிற்கு. சங்கீதமும் நடனமும் கற்றார். நடனத்தில் அத்தனை தேர்ச்சி. அவரின் நடன திறமையை பாராட்டாத ஆட்களே இல்லை அன்று. மெட்ரிகுலேஷன் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார் ஜெயலலிதா. நான் 1965 நான் வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணது. எனக்கு 2 years முன்னாடி அவங்க பாஸ் பண்ணாங்க ஃப்ரம் சர்ச் பார்க். சச் எ நைஸ் கேரக்டர், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பர்சனாலிட்டி, ஒரு குழந்தை மனம் கொண்டவர். சர்ச் பார்க்ல நீங்க இன்னைக்கு போய் அவங்க பழைய டீச்சர்ஸ் கேட்டாலும் ஆல் டைம்ஸ் சம் ஆஃப் த டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அதுல அவங்க பேர். கமாண்டிங் பவர், அது ரொம்ப அந்த ஆளுமை மிக அதிகமாக
காணப்படுகின்ற ஒரு நபராகத்தான் நான் பார்க்கிறேன். அதே சமயம் நாம எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே அதை ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள அதோடைய ஹோல் ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு அது மேற்கொண்டு பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். இப்போ நிறைய வாசிப்பாங்க இங்கிலீஷ் புக்ஸ் அண்ட் அவங்க லா படிக்க விரும்பினாங்க. பட் அது முடியல. இப்போ she is supposed to have one of the finest private libraries in Chennai. சட்டம் படித்து மிகப்பெரிய சட்ட நிபுணராக வர வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருந்த ஜெயலலிதாவின் வாழ்வில் அந்த திடீர் மாற்றம் நிகழ்ந்தது. நாடகக்குள்ள அவங்க அம்மாவும் அவங்க சித்தியும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு அவங்க தெரியும். அவங்க ரிஹர்சலுக்கு வருவாங்க, ஆனா பேச மாட்டாங்க ஜாஸ்தி. ரொம்ப சைலண்டா உட்காந்துட்டு ரிஹர்சலை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ப நாங்கெல்லாம் கிட்ட ஜாஸ்தி பேச மாட்டோம். இந்த பொண்ணு யாருக்கிட்டும் பேசாத போல் இருக்குன்னு நினைச்சிருந்தோம். 64, 65 எங்க நாடகக்குள்ள முதல்ல நடிக்கணும்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவருக்கு ஒரு ட்ரைனிங் வரணும்னு. ஏன்னா அவங்க அம்மா தான் எங்க ட்ரூப் ஆரம்பத்துல ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கு. இந்த யுனைடெட் ஆம்ஸ்டர் ஆர்டிஸ்ட் மிகப்பெரிய சப்போர்ட் செல்வி ஜெயலலிதா அவருடைய தாயார் சந்தியாவும் அவங்க சித்தி வித்யாவும். ஸோ அவங்க சந்தியா என்ன சொன்னாங்கன்னா, இவங்களையும் நான் ஆக்ட் பண்ண சொல்றேன். எங்க அப்பா தாராளமா, ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, கண்டிப்பா நம்ம ட்ரூப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் பார்த்த ஜெயலலிதான்றது வேற. அன்னை சந்தியாவை போல் ஜெயலலிதாவும் விருப்பமில்லாமல் தான் திரைத்துறைக்குள் நுழைந்தார். சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு இடத்துக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதுல நாம நம்பர் 1 இருக்கணுங்கிற இதுல ஒர்க் பண்ணுவோம். நீ அவங்க டாக்டர் ஆக்கியிருந்தீங்கன்னா she would have become leading surgeon of India. லாயர் ஆக்கியிருந்தீங்கன்னா லீடிங் லாயர் ஆஃப் இந்தியா. இன்ஜினியர்னா லீடிங் இன்ஜினியரா இருந்திருப்பாங்க. சினிமாவில் என்டர் பண்றது she will become a top heroine. ஸோ எங்க அம்மா சொன்னது 100% உண்மை. ஸோ அதனால ஏன்னா அது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ். அவன் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தை பர்ஃபெக்டா செய்யணுங்கிற இன்டெலிஜென்ஸ் நான் ஸ்கூல் டேஸ்லயே பார்த்திருக்கேன். வச்சு நான் 4 படம் எடுத்தேன். அதுல முதல் படம் பொம்மலாட்டம், அதுக்கப்புறம் அன்பை தேடி, அதுக்கப்புறம் சூரியகாந்தி, அதுக்கப்புறம் சினிமா பைத்தியம். ஆக எனக்கு நெருக்கமான என்னோட படங்கள்ல நடிச்சு அதன் மூலம் எனக்கும் அவங்களுக்கும் நல்ல பெயர் சம்பாதிச்சதோடு மட்டும் இல்லாம நல்ல வருமானத்தையும் சம்பாதிச்ச ஒரு நல்ல பண்பு அவங்களுக்கு உண்டு. நான் சினிமாவுக்கு என்டர் ஆகும்போது அவங்க பீக்ல இருக்காங்க. பீக் as a டாப் ஹீரோயின். நாட் ஓன்லி தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு எந்த லாங்குவேஜ் போனாலும் டாப்ல இருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா அவங்களோட அதிகமா நான் படம் பண்ணல, கம்மி தான் பண்ணேன். திருமாங்கல்யம்ன்ற ஒரே ஒரு படம் தான் ஆக்ட் பண்ணேன். பட் அவங்க நடிச்ச படங்கள் எல்லாம் நான் அவங்களோடய சேர்ந்து அந்த பீரியட்ல பார்த்திருக்கேன். செட்ல உட்காந்தாங்கன்னா ஒரு சுத்தி ஒரு 50 அடி தூரத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த ரேடியஸ்ல அவங்க பாட்டு புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஷார்ட் ரெடினா கரெக்டா அந்த டயத்துக்கு போய் ஆக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. திருப்பி உட்காந்து அவங்க புக்கு படிச்சுட்டு இருக்காது. மேக்சிமம் ஆங்கில புத்தகங்கள் தான் மேக்சிமம் படிப்பாங்க. அந்த படத்தை சிவாஜியும் கூட ஆக்ட் பண்ண படம். அப்ப சிவாஜி என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன். என்னையா அந்த அம்மா படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க பழக்கம் அப்படின்னு. இல்லையா, இங்க வந்ததுக்கு அப்புறம் டைரக்டர் என்ன ஷாட் வைக்கிறான், சக நடிகர் என்ன பேசுறான், அவன் எப்படி வாய்ஸ உயர்த்தி தாழ்த்தி பேசுறான், அதுக்கு மேட்சிங்கா நாம எப்படி பேசணும், நாம எப்படி வாய்ஸை ரேஸ் பண்ணணும், எப்படி ஹஷிங்கா பேசணும் அப்படிங்கறத தாயா கவனிக்கணும். அப்பதான் சீன் சரியா வருவியா. படிக்கிறதுக்கு நேரம் நிறைய இருக்கும் வீட்டுல. இப்ப ஷூட்டிங் முடிச்சுட்டு போனப்ப அவங்க எந்த நேரம் படிச்சுட்டு இருந்தாலும் நாம எதையாவது கேட்க போறோமோ இத அப்படியே நான் ஜெயலலிதா சொன்னேன் அப்படி நினைக்கிறேங்க. அன்னிலேருந்து அந்த அம்மா செட்ல படிக்கிற பழக்கத்தை விட்டுட்டு வந்த உடனே எங்க கேமரா வைக்கிறாங்க, எந்த ஆங்கிள் வைக்கிறான், என்ன பேசுறாங்க, பக்கத்து நடிகை என்ன பேசுறான், எதிர் நடிகை என்ன பேசுறான், அவன் எப்படி ஆக்ட் பண்றான், இது எல்லாம் தாண்டி எப்படி நாம பேசணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணி பேசக்கூடிய பழக்கத்துக்கு வந்தாங்க. அதே போல ரொம்ப தெரிஞ்சவங்க நெருங்கின வரும்பொழுது அதற்குண்டான மரியாதை கொடுக்கறதோ அது மாதிரி பேசுறதோ உண்டு. பட் அனாவசியமான பேச்சு அரட்டை அது மாதிரிலாம் இருக்கிற கேரக்டர் கிடையாது. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, என் படத்துல விஸ்வநாதன் மியூசிக் போட்டுட்டு MS விஸ்வநாதன் கூப்பிட்டு
ஜெயலலிதா நல்ல பாடுங்கய்யா, அதுக்கு ஒரு பாட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் சொன்னாரு. எம்.எஸ். விஸ்வநாதன் சரி என்ன சரின்னு சொல்லிவிட்டு பாட்டு கொடுக்கல. அதுக்கு காரணம் எந்த விதமான மனக்கசப்பும் கிடையாது. எம்.எஸ். விஸ்வநாதன் சுற்றியே நிறைய பாட்டு பாடுறவங்க, பாட்டுக்கு உண்டான ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கே அவரால் முழுக்க கொடுக்க முடியாத நிலையா இருக்குச்சே, நாம எப்படி இவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு நிலையில எம்.எஸ். விஸ்வநாதன் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தாரு. இந்த விஷயம் எனக்கு சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டோன்னு அந்த படத்தில் வெடிக்கப்பட்டதுல எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக்கு வந்து உட்கார்ந்தாரு. நான் அவர்கிட்ட போய், விஸ்வநாதன், இந்த பாட்டை நான் டைரக்டர்ங்கிற முறையில் இந்த படத்தை டைரக்டர், இந்த பாட்டை ஜெயலலிதா பாடுறாங்க. அவங்க பாடுவாங்களா அப்படின்னா, ரொம்ப நன்னா பாடுவாங்க. அவங்க நன்னா பாடுவாங்கங்கிறது எனக்கு தெரியும், ரொம்ப நன்னா. அதனால இந்த பாட்டை உன்னுடைய சாய்ஸுக்கு இல்லாம என்னுடைய சாய்ஸுக்கு விட்டுரும், ஜெயலலிதா இதை பாட போறாங்க அப்படின்னு உடனே டியூன் பண்ணி அவர் டியூனை வாய்ச்சி காட்டினாரு. ஜெயலலிதா வந்தாங்க, என் ஆபீஸ்ல மாடியில் உட்கார்ந்தாங்க. அவர் டியூனை வாய்ச்சி காட்டினார். ஒரே ஒரு தடவை தான் விஸ்வநாதன் 6 மணி நேரத்துல டியூனை வாய்ச்சாரு. உடனே ஜெயலலிதா அதை புரிஞ்சுட்டு அந்த பாட்டை அப்படியே பாடினாங்க. அந்த பாட்டு தான் ஓம் மேரே தில் ரூபா அப்படிங்கிற பாட்டாக அமைஞ்சது. பண்ண ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இல்லை. என்ன விஷயம்னா, ட்ரெஸ் தான் போட்டிருந்த ட்ரெஸ் அதுக்கு சூட்டபிளா இல்லைங்கிற மாதிரி இழைப்பு வந்துருச்சு. அவங்க என்ன கூப்பிட்டு, முக்தா இதை ரீடேக் பண்ணிடு, இந்த சீனை மறுபடியும் எடுத்துரு அப்படின்னாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் அண்ணன்ட்ட சொன்னேன், என்னடா ரீடேக் பண்ணா 2 நாள் ஷூட் பண்ணணும்டா, 10,000 ரூபாய் நஷ்டமாகும்டா, ஒத்துன்னு வந்துட்டு அணி அப்படின்னா. ஆமா அப்படின்னு. அதுக்கு நான் ஜெயலலிதா சொன்னேன், இந்த டான்ஸ் மாஸ்டர் உனக்கு அந்த பாட்டுக்கு டான்ஸ் சொன்ன அந்த டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன், அவர் ஊர்ல இல்லம்மா, நான் எப்படி அதை எடுப்பேன்னு சொன்னேன். அந்த தங்கப்பன் கூட ஒரு பையன் அசிஸ்டண்டா இருந்தான். அந்த பையனை வர சொல்லு போறோம். எனக்கு நான் ஆடின ஆட்டங்கள் பூரா எனக்கு தெரியும், நானே ஆடிடுவேன். ஆனா அதை பார்த்து சரியா இருக்கா என்னன்னு கேட்டா கரெக்ட் பண்ணி சொல்றதுக்காக தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் ஒருத்தர் பையன் அவனை வர சொல்லுங்க, அவனை வர சொல்றேமான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை எடுத்தேன். அந்த தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்து அந்த பாட்டை மறுபடியும் ஜெயலலிதா வச்சு ரீடேக் பண்றதுக்கு ஆதரவாக இருந்தவன் தங்கப்பன் மாஸ்டருடைய அசிஸ்டண்டா இருந்து ஜெயலலிதாக்கு அந்த டான்ஸை ரீடேக்கும் போது சொல்லிக் கொடுத்தவன் கமலஹாசன். ஆக்டிங் மட்டும் இல்லாம அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, டான்சிங், அவங்களாட்டம் ஒரு எக்ஸ்பர்ட் டான்சர். நான் வந்து சின்னப்பவே எனக்கு அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய சினிமால பார்த்து ரசிச்சிருக்கேன். 1973ஆம் ஆண்டில் வெளிவந்த சூரியகாந்தி திரைப்படத்தின் வெள்ளி விழாவில் கலந்து கொண்ட ஒரு ஆச்சரியம் தந்தை பெரியார். வீரமணி இவரே முக்தா சீனிவாசன் சினிமா டைரக்டரே ஒரு சினிமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பெரியார்ட்ட சொன்னாங்க. பெரியாரு என்ன விஷயம், அவர் குரல் அப்படிதான் இருக்கும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு. இல்லையா, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படத்தினுடைய 100வது நாள் விழா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை நடிச்ச அவங்களுக்கு டெக்னீஷியன்களுக்கெல்லாம் விருது கொடுக்கறதுங்கிறது எங்க தொழில் பழக்கம். அந்த விருதை உங்க கையால கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா. அப்படி யோசிச்சாரு. சினிமா விழா தானே அப்படின்னா. ஆமா ஐயா. ஆமாண்ணா, என்ன கதை, அந்த படம் என்ன கதை சொல்லு அப்படின்னாரு. நான் கதையை சுருக்கமா சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கே, அந்த விழாவுக்கு வரலாமே. அதிகமா பார்த்த இங்கிலீஷ் படங்கள் அவங்க கூட தான், அவங்க செலவுல தான் ஓசியில பார்த்ததுன்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் ஃபார் குட் இங்கிலீஷ் பிலிம்ஸ்.
ஏதாவது போறதுன்னா உடனே போன் பண்ணி என்ன எங்க அம்மாவை என் தம்பியை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய சூரியகாந்தி படத்துக்கு நான் தான் ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். அதே போல அவங்களுடைய 100th பிலிம் நினைக்கிறேன் திருமாங்கல்யம், அந்த படத்துக்கும் நான் தான் ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். 1980 வெளிவந்த நதியை தேடி வந்த கடல்தான் ஜெயலலிதா நடித்த கடைசி திரைப்படம். வெண்ணிராடை படம் அவங்க ரிலீஸ் ஆன போது அந்த படத்தை நாங்க பார்க்கல. அப்ப எங்க ட்ரூப் விட்டு அப்பதான் ஜஸ்ட் கான் இன்டு பிலிம்ஸ். அது அவங்களுக்கு பெரிய வருத்தம். என்ன நீ பார்க்கலையான்னு என் ஃபர்ஸ்ட் பிக்சர்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது என்னமோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் 1000 வரும்னு அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் தொடர்ந்து அவங்களோட நிறைய படங்கள், அவங்க படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் புது படம் ஃபர்ஸ்ட் ஷோ நான் இருப்பேன், என் தம்பி இருப்பான், எங்க அம்மா இருப்பா, அப்பா இருப்பாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்போம். அது சேம்பர்ல எங்க இருந்தாலும் ஷோ. திடீர்னு ஒரு நாள் அவங்க ஒரு நிறைய படங்களை பண்ணது அப்புறம் திடீர்னு நைட் உனக்கு நான் வந்து லிபர்ட்டி தியேட்டர்ல சினிமா புக் பண்ணிருக்கேன். லிபர்ட்டியில அப்பெல்லாம் செகண்ட் ரன் தான் வரும் படம். என்ன படம் லிபர்ட்டியில என்ன உங்க படம் புதுசு வந்திருக்குன்னு கேட்டபோது வெண்ணிராடை போடுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. நீங்க யாரும் இன்னும் பார்க்கல எனக்கு தெரியும், யூ மஸ்ட் see மை ஃபர்ஸ்ட் பிக்சர்னு எங்களை கூட்டிக்கிட்டு அவங்க லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்தாங்க. நீங்க அந்த தியேட்டர் எவ்வளவு சின்ன தியேட்டர் உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியால அவங்க வந்தாங்கன்னா என்ன கலெக்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும். திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திய பிறகு நிறைய படிப்பதிலும் எழுதுவதிலும் ஆர்வம் காட்டினார் ஜெயலலிதா. இவர் ஆரம்பி தான் கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து வேலை ஏற்பாடு பண்ணாரு. அப்பெல்லாம் அவர் வந்து எம்ஜிஆருடைய மேனேஜரா செயல்படுறாரு. அவர் சொல்றது தான் அவர் செய்வார். 83லயே கொஞ்சம் உடல் நலக்குறைவு அவருக்கு இருந்தது, அவருக்கு தெரியும். அதனால தமிழகத்துல வந்து சுற்றுப்பயணங்கள் தான் வந்து அதிகமாக போக முடியாத ஒரு சூழல்ல அப்போ இன்னொருத்தர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைப்படத்துல முன்னணியா இருக்கிற நடிகைங்கிற முறையிலையும் அவரோட பல படங்கள்ல நடித்திருக்கிற அந்த அடிப்படையிலையும் அவருக்கு அந்த அரசியல் ஆர்வம் இருந்த அடிப்படையிலையும் அவரை வந்து எம்ஜிஆர் கட்சியில வந்து 1982 தான் அனுமதித்தார். அவங்க போன கூட்டம் வரும், அவர் சொல்றத மக்கள் கேட்பாங்க, அதுக்காகத்தான் நான் வந்து அவரை மாவட்டங்கள் தோறும் போய் பேச சொல்லி இருக்கிறேன், எல்லாரும் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் அப்படின்னாரு. அதன்படி எல்லா மாவட்டத்திலையும் கூட்டங்கள் ஏற்பாடு ஆச்சு. எல்லா பக்கமும் மக்களுடைய ஆதரவு நிறைய இருந்தது. பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து திரு ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பிரச்சாரங்கிற முறையில் சுற்றுப்பயணங்களுக்கு எம்ஜிஆரே அவர் போச்சிருந்தார். இன்ஃபேக்ட் நான் அறந்தாங்கில வந்து கலைஞர் கலந்துகிட்ட திமுக ஒரு கூட்டம் நடந்தது. ஸோ அதுக்கு மாற்றா வந்து நான் எம்ஜிஆரை வந்து அங்கே ஒரு பெரிய கூட்டம் போடணும்னு கூப்பிட்டேன். அப்போ எம்ஜிஆர் சொன்னார், இல்லை ஜெயலலிதா அவசியம் கூட்டத்தை போடுன்னு சொன்னார். 1984 மாநிலங்களவை உறுப்பினராக பாராளுமன்றம் அனுப்பி வைக்கப்பட்டார் ஜெயலலிதா. டெல்லியில போய் கட்சிக்கு பாதுகாப்பா கட்சியினுடைய நலனுக்காக பாடுபடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான். எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாடு பூராவும் சுத்தி பிரச்சாரம் செய்தது இந்த அம்மா மட்டும்தான். அவர் தலைவர் அங்க படுத்துட்டு இருந்தாரு. ஜானகம் அமெரிக்கால இருந்து தொலைபேசியில் என்ன கூப்பிட்டு, எதுக்கு நீங்க ஜெயலலிதா சுற்றுப்பயணம் போகணும்னு சொல்றீங்க, ஜெயலலிதா போனாதான் ஜெயிக்குமா, போகாட்டினாலும் எம்ஜிஆர் ஜெயிச்சிருவாரு அப்படின்லாம் பேசினாங்க. அவங்க நான் சொன்ன நீங்க தலைவரை பார்த்துட்டு பத்திரமா கூட்டியாங்க, நீங்க வந்து முதலமைச்சர் மனைவியா வரணுமா இல்ல வெறும் தலைவர் எம்ஜிஆர் சம்சாரமா வரணுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்களும் வந்து கோவப்பட்டாங்க. அப்படின்னா இல்ல நீங்க வந்து சுற்றுப்பயணம் வந்து முக்கியம், தேர்தல் நேரத்தில் இந்த 10-20 நாள் அந்த டெம்போ மெயின்டைன் பண்றதுக்கு நாவலரோ ஆரம்பியோ நானோ பண்ணிட்டே இப்படி போனா 1000-2000 பேர் வரலாம். பட் யாராவது கூட்டம் வந்து ஜெயலலிதா இருக்கிற கூட்டம் நிறைய வந்திருக்கு, தலைவர் அப்படி அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ தலைவர் அங்கே இருக்க போது இந்த மாதிரி டூர் போனாங்கன்னா அவங்க நிறையா கூட்டம் வரும், அதனால அது உங்களுக்கு வெற்றிக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் கோவப்பட்டவங்க போன வச்சுட்டாங்க. கருணாநிதி வந்து இந்த அம்மாவை பற்றி அதிகம் பேசல. அவர் பேசினதே வந்து என்னன்னா, நான் என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் 13 வருஷம் நான் ஆட்சிக்கு வரலனா அந்த தண்டனையே எனக்கு போதும், அதனால என்னை ஆதரிங்கன்னு கேட்டார். எனக்கு மன்னிப்பே கிடையாதான்னு கேட்டார். அதுக்கு மேல ஒருபடி போய் வேற என்ன சொன்னார்னா, நான் ஜெயிச்சா நான் முதலமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் திரும்பி வந்தா அந்த முதலமைச்சர் பதவியை எம்ஜிஆருக்கு நான் தருவேன், அந்த அளவுக்கு போய் பேசினார். இந்த அம்மா எல்லா தொகுதிகளுக்கும் வந்து பிரச்சாரம் செய்து அதை
இந்த மாதிரி எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுங்க, அவர் முதலமைச்சராக வருவார், நான் முதலமைச்சராக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ஆதரவு திரட்டி அந்த தேர்தலில் ஜெயிச்சு. மூத்த அமைச்சர் நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக பொறுப்பேற்றார். எம்ஜிஆர் உயிரோட இருக்கும் போதே அந்த கோஷ்டி மனப்பான்மைங்கிறது கட்சியில் இருந்தது. அதுல ஒரு பிரிவு ஜானகி அம்மா ஆதரவுல இருந்தது, இன்னொரு பிரிவு இந்தம்மா ஆதரவுல நாங்க இருந்தோம். அதில் நான் ஒரு ஆளு. எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு இந்த கோஷ்டி மனப்பான்மைங்கிறது வலுப்பெற்று அது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சது. அவருடைய மறைவுக்கு பின்னால 2 அணியாவே பிரிஞ்சிட்டோம். அதிமுக எம்எல்ஏக்களில் 98 பேர் ஜானகிக்கு ஆதரவாகவும் 29 பேர் ஜெயலலிதாவிற்கு ஆதரவாகவும் இருந்தனர். பொதுச் செயலாளராக இந்த அம்மாவை கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணோம். அதுக்கு ஒரு நாள் நாங்க எங்கூட இருந்த எம்எல்ஏக்கள், இந்த அம்மா, நாவலர், பண்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு, நாங்கள் எல்லாரும் தலைமை நிலையத்துக்கு போனோம். தலைமை நிலையம் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே போய் இந்த அம்மாவை நாங்கள் பொதுச் செயலாளராக கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். அன்னைக்கு நான் தலைமை நிலைய செயலாளராக இருக்கேன், அதனால் நான் தான் முன்மொழிஞ்சேன். முன்மொழியும் போது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களை பொதுச் செயலாளராக நான் முன்மொழிகிறேன் என்று சொன்னேன். அதை மற்றவங்க ஆதரிச்சாங்க. அது நிறைய அதை ஏற்றுட்டான் எல்லாரும். முதல்ல புரட்சித் தலைவின்னு சொன்னதும் நான் தான், பொதுச் செயலாளராக முன்மொழிஞ்சதும் நான் தான். 1988 ஜனவரி மாதம் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றார் ஜானகி ராமச்சந்திரன். எங்க பக்கத்துல குறைவா இருந்ததுனால அவங்க தேர்ந்தெடுத்தவங்களை முதலமைச்சராக ஏற்றுட்டார் கவர்னர். அப்புறம் மூப்பனார் அவர்கள்ட்ட பேசி, அவரு ராஜீவ்காந்தி கூட்டாசிங்க எல்லாம் பேசி அந்த கவர்மெண்ட நம்பிக்கை தீர்மானம் வரும்போது அதை எதிர்க்கிறது, காங்கிரஸ் எதிர்க்கிறதுன்னு முடிவு பண்ணி இதெல்லாம் பண்ண. அப்ப எங்களை எல்லாம் மறுபடியும் அவங்க கூட வர்றதுக்கு அவங்க சில முயற்சிகள் பண்ணாங்க. நாங்கெல்லாம் அதை ஏத்துக்காதனால சட்டசபையில அவங்க நம்பிக்கை தீர்மானம் கொண்டாந்தாங்க. ஜனவரி 28 அன்று சட்டசபையில் நடந்த கலவரத்திற்கு பிறகு ஜானகியின் ஆட்சி கலைக்கப்பட்டு 1 வருடத்திற்கு ஜனாதிபதி ஆட்சி தொடர்ந்தது. இந்த 89 தேர்தல் அப்ப நானு, நாவலர், பண்ருட்டி ராமச்சந்திரன் 4 பேர் வெளியே இருந்தோம். கருத்து வேறுபாடு வெளியே போகிறோம். ஆனா எலெக்ஷன் நேரத்தில் கூப்பிட்டாங்க. ஆனா நாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் வரணும்னு சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் போய் மறுபடியும் சேர்ந்துட்டோம். இந்த ரெட்டை இலை சின்னத்தை முடக்கினதுனாலதான் அந்த தேர்தலில் ரெட்டை இலை சின்னம் இல்லாம இருக்குது. 1989 தேர்தலில் 27 இடங்கள் பெற்ற ஜெயலலிதாவே எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். வாக்கு எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது நாம 2ஆ பிரிஞ்சிருக்கிறதுனாலதான் அதிமுக தோத்துருச்சுங்கிறது 2 பக்கம் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சது, அந்த அம்மாளுக்கும் தெரிஞ்சது, ஜானகி அம்மாளுக்கும். அப்புறம் அந்த தேர்தலில் இவங்க ஜெயலலிதா அம்மா நிறைய இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க. அதனால இவங்களுக்கு தான் ஆதரவு, மக்களுடைய ஆதரவு இருக்குதுங்கிறதும் ஓரளவுக்கு தெரியுது. அதனால அவங்க இந்த அம்மாவோட இணைய சம்மதிச்சு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதனால ரெட்டை இலை சின்னம் திரும்ப கிடைச்சது. தலைமை நிலையம் அந்த பிரச்சனையும் முடிஞ்சது. அன்று சட்டசபையில் நிதிநிலை அறிக்கையை படிக்க இருந்த முதல்வர் கருணாநிதியை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பினர் எதிர்க்கட்சியினர். வரலாறு காணாத வகையில் அன்று அந்த அரங்கில் சில சம்பவங்கள் நடந்தன. கலைஞர் முகத்தில குத்தல, புக்கை பிடிச்சி இழுத்ததில்ல, அவரு கண்ணாடி பிடி திரும்பினாரு, திரும்ப கண்ணாடி வந்துருச்சு. பின்னாடி இருந்தவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா கலைஞர் முகத்துல குத்திட்டாங்க மாதிரி, பின்னாடி இருந்த எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. கலைஞரை கூட்டி போயிட்டாப்ல. கூட்டி போனோம்னா அங்க இருக்கிற புத்தகத்தெல்லாம் அள்ளி அடிச்சு நிறைய அந்த அம்மா தலையில எல்லாம் நிறைய புத்தகங்கள் எல்லாம் விட்டுருக்காங்க. பட்ஜெட் அன்னைக்கு பண்டில்லாம் நிறைய இருந்தது இல்லையா, பெரிய பெரிய புத்தகம் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க அங்க இருந்து. இப்ப நான் இப்படி முன்னாடி எனக்கு அடுத்த உட்காந்துருக்காங்க, நான் அப்படி திரும்பி நின்றுட்டு அவங்க மேல படாம அவங்க அப்படி தள்ள கை வச்சு குனிஞ்சுட்டாப்ல. நான் அப்படி முன்னைக்கு நின்று நான் அப்படி பாதுகாப்பா நான் முன்னைக்கு நிக்கிறேன். பின்னாடி கேஸ் இருந்துச்சு, அவர் நின்னாரு. சோ அங்கிருந்து புத்தகம் பூரா என் மண்டையில தான் நிறைய விழுந்து எனக்கு மண்டைய புடைச்சே போச்சு.
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரி போதும் எந்திரிங்க போவோம் அப்படின்னு சொன்னேன். சரி எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு வரும்போது இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா சேலம் முந்தானை பிடிச்சி ஒரு எடுத்துட்டாங்க. பேரலாம் வேண்டாம் இப்போ. பட் அப்போ எடுத்தோட நான் தான் கையை பிடிச்சி கிள்ளி பறிச்சு தட்டி விட்டாங்க. அதுவும் உண்மை. ஸோ அதுக்கு பிறகு வழியை கூட்டியாந்து கவர்னரை பார்த்தோம், மனு கொடுத்தோம், இதெல்லாம் பண்ணி அப்புறம் வந்து தினம் நான் 10 நாள் போய் சட்டசபையில் தினம் சண்டை கிடந்த இன்சிடென்ட்டை சொல்லி ஸோ அது அப்படியே இவங்களுக்கு என்ன தப்பா சில ஜெயலலிதா நடிச்சுட்டாங்கன்னா 1 மாசத்துலேயே இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண போறாங்கிற மாதிரி அது யார் சொன்னான்னு தெரியாது. அதை நம்பி அது வரைக்கும் நீங்க டெய்லி ஏதாவது போராட்டம் பண்ணணும்ட்டே இருந்தாங்க. 1991 ஜனவரி 30ஆம் தேதி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. சில ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னா ஒன்னும் எதிர்கட்சியானது, 2 வந்து அந்த சின்னம் கைக்கு வந்தது, எம்ஜிஆர் சின்னமே தவிர சின்னம் கைக்கு வந்தது. அப்புறம் மதுரை மருங்காபுரி தேர்தலில் அந்த தேர்தலில் கூட அவங்க ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு வரல. அப்போ எஸ்டிஎஸ் இருந்தாரு, நான் கே சார் இவங்க தான் போய் அங்க இருந்து வேலை பார்த்தோம். போட்டு 2ம் ஜெயிச்சு வந்தது. ஸோ அதனால அது ஈஸியா இருந்தது. சின்னம் கிடைச்ச அந்த சூழ்நிலை, சின்னம் கிடைச்சது. அதுக்கு அடுத்த ஒரு அது நல்ல சூழ்நிலை உருவாச்சு. ஒரு கன்சாலிடேஷன் கட்சி ஒன்னா பலமாகிறதுக்கு வாய்ப்பாச்சு. 3 வந்து ராஜீவ்காந்தி காங்கிரஸ் அலையன்ஸ் கொடுத்தாரு. ராஜீவ்காந்தி கொலை நடந்தது. அதனால ஒரு 10-15 நாள் தள்ளி வச்சு தான் அந்த தேர்தல் நடைபெற்றது. அப்போ அந்த அம்மா நிறைய அறிக்கையில் விட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அந்த அம்மாளுடைய உழைப்பு, ராஜீவ்காந்தி இறந்தது, இதெல்லாம் சேர்ந்து பெருவாரியான இடங்களை கொண்டு வந்து 1991 ஜூன் 24ஆம் தேதி முதல் முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார் ஜெயலலிதா. அப்பவே இந்த இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. தொட்டில் குழந்தை திட்டம், இந்த கிரேடில் பேபி ஸ்கீம், அப்புறம் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ். அது முதல்ல இங்க தமிழ்நாட்டில் தான் அண்டர் ஹர் சீஃப் மினிஸ்டர்ஷிப். பிலிம் சேம்பருக்கு வந்து அவங்க அப்போ முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அப்போ நான் ஒரு சின்ன ஸ்கிட் ஒன்று போடணும்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளைங்கிற ஒரு நாடகத்தை ஷார்ட் ஆக்கி சிஎம்பிஎம்னு பண்ணி அது ஒரு 7 to 8 minutes பர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ அந்த டிராமால வர டயலாக்கு இவங்க சிரிச்ச இது வந்து சிரிச்ச முகமெல்லாம் சிவந்து அதுதான் ரொம்ப ஃபிளாஷ் ஆச்சு டெலிவிஷன்ல. அதன் பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் ஒரு அவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடும்பத்தோட பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் சந்திச்ச போது அவங்க சொன்னது, மிஸ்டர் சேகர், என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சிரிச்சதே கிடையாது, என்ன இப்படி சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் சொன்னேன், ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிற நீங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாதான் ஜனங்க நல்லா இருக்க முடியும். சோ அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். 2001 மீண்டும் ஆட்சியை பிடித்தது அதிமுக. பார்ட்டி பாலிடிக்ஸ்க்கு என்ன கொண்டு வந்தது அவங்க தான். அதே சமயத்துல பார்ட்டி பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி சொல்லணும்னு சொன்னாக்க ஒரு பார்ட்டியில சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட மயிலாப்பூர்ல அப்போ வந்து 196 பேர் பணம் கட்டினாங்க. எனக்கு தான் சீட்டு வேணும், தனக்கு சீட்டு வேணும். நான் பணமே கட்டாத எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. பர்சனல் குவாலிட்டிஸ் பார்த்தா என்னெல்லாம் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவையோ ஷி ஹேஸ் ஆல் தோஸ் குவாலிட்டிஸ். ஸோ ஷி இஸ் வெரி போல்ட், ரொம்ப எஃபிஷியன்ட், அப்புறம் ஆம்பிஷியஸ். அவங்க என்ன நினைச்சாங்களோ what she wants to achieve, she has a reputation that she will achieve. மயிலாப்பூர் எம்எல்ஏவா இருந்தேன் 5 வருஷம். ஆனால் அதை தாண்டி அந்த உட்கட்சி பூசல்லாம் என்னால சமாளிக்க முடியல. சோ கடைசியில் நானே அந்த கட்சியிலிருந்து விலக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த போது கூட இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வருத்தம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, நான் சேர்ந்ததிலிருந்து நான் விலகிய வரைக்கும், என்ன விலக்கப்பட்ட வரைக்கும், விலகிதுன்னு சொல்ல முடியாது, when I was sent out, அது வரைக்கும் என்னை அவங்க மிஸ்டர் போடாம பேசினது கிடையாது, உட்கார வைக்காம பேசினது கிடையாது. 3வது முறையாக 2011 ஆட்சியை பிடித்தார் ஜெயலலிதா. இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும்
மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இது பண்ணியிருக்காங்க, ஆர்வத்தோட செயல்பட்டு இருக்காங்க. தமிழ்நாடு நல்லபடியாக முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக நல்லா உழைச்சிருக்காங்க. சீஸ் இன்டெலிஜென்ட், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. புத்தாலி எந்த விஷயத்தையும் சொன்னீங்கன்னா உடனே புரிஞ்சுக்கிறக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. அது மாதிரி அரசியல் ரீதியாகவும் வந்து அவங்க வந்து இப்போ 82லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே 30 வருஷத்துக்கு ஆக போகுது, இப்போ 32 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால நீண்ட அனுபவமும் வந்துருச்சு. இப்போ ஒரு முதலமைச்சர் அவங்க 3 தடவை இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர், கட்சியில் 30 வருஷங்கிறது ஒரு சாதாரண அனுபவம் இல்லை. ஸோ அதனால இப்போ தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் உள்ள அரசியல் எல்லாத்துலேயுமே அது என்ன நடக்குது, எங்கே என்ன நடக்குங்கிற தெரிஞ்சுக்கிறக்கூடிய அல்லது அதுக்கான அந்த அறிவு ஆற்றல் அதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று அந்த மாதிரி பேச்சாற்றல், அது வந்து தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் ஃப்ளூண்டாக, குறிப்பாக இங்கிலீஷ்ல எல்லாம் நல்ல ஆற்றல் இருக்கு. எதையும் படிக்க, புரிஞ்சுக்கிற, முடிவெடுக்க, குயிக்கா டெசிஷன் எடுக்க, இதெல்லாம் வந்து சரியான ஆற்றல் அவங்களுக்கு நிறையவே இருக்குன்னு நம்புறேன். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நாங்கள் ஆரம்பத்தில் இந்த அம்மா கூட பழக ஆரம்பிச்சப்பவே எங்கூட இருந்தவங்க எல்லாருமே இந்த அம்மாவை மேடம் தான் சொல்லுவாங்க. அந்த அம்மாகிட்டே மேடம் மேடம் தான் கூப்பிடுவாங்க. நான் தான் அம்மானு ஆரம்பிச்சது. அது தமிழ் பண்பாட்டு முறையில் பெண்களை அம்மான்னு சொல்லலாம், குழந்தையா இருந்தாலும் அம்மான்னு சொல்லலாம், பெரியவங்களையும் அம்மானு, அந்த முறையில இது பண்ணுச்சு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தமிழ்நாடே பூரா அம்மான்னு சொன்ன இந்த அம்மா தான்ங்கிற மாதிரி வந்துருச்சு. எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு அவங்க she has proved that she deserves to be called like that. இந்த அம்மா உணவகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேயே ஷீஸ் மேட் இட் ஸ்ட்ராங்கர். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு ஷாப்ஸ், அப்புறம் அம்மா மருந்தகம், திங்ஸ் தட் பெனிஃபிட் த காமன் மேன். அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாலேயே ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இது. திஸ் இஸ் a unique university, தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் யாரும் எந்த டம்மியை வேணாலும் மந்திரி ஆகியிருக்க முடியுமே. அங்கே ஒரு ஆள் அடையாளம் கண்டு அதுக்கு இருக்கிற யாருக்கு செல்வாக்கு இருக்கு அல்லது யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க பண்பண்ணா, இயல் பண்ணா, குணம் என்ன, நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி அவங்களை அடையாளம் கண்டு மந்திரியாக்க வேண்டிய அவசியம் எம்ஜிஆருக்கும் கிடையாது. சில ஜெயலலிதா பாணியில் பண்றதுன்னா யாரை வேணாலும் தூக்கி போடலாம், யாரை வேணாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. எம்ஜிஆரை கேட்டுக்க முடியுமா? அவருக்கு இருந்த மாசுக்கு செல்வாக்கு பண்ணிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செயல்படலையே. அவர் வந்து நிதானமாக தானே செயல்பட்டாரு. அங்கங்க அமைச்சர்களை அடையாளம் பார்த்து போட்டாரு. ஆனா இருந்தாலும் இந்த சொத்து குவிப்பு வழக்குங்கிறது வந்து அவங்கள பாதிக்கிற அளவுக்கு போயிட்டு. எப்படி பிரச்சனை எம்ஜிஆர் வாழ்நாள் முழுதும் வந்து அவர் வந்து முதலமைச்சராகவே இருந்து மறைந்தாரோ, அது மாதிரி சில ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது அவரும் வாழ்நாள் முழுதுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம முதலமைச்சராக இருந்திருக்க முடியும். கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்து கட்சி இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள், வழக்கு, சிறை தண்டனை, வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் வந்து முன்கூட்டியே கொஞ்சம் நிதானிச்சு ஆட்சியை நடத்தியிருப்பார்களே. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி அந்த அம்மாவும் இருந்திருக்க முடியும். இன்னைக்கு விட்டு விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில தண்டிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அடுத்த ஒரு மாசத்துல உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு தீர்ப்பு எப்படி வரும்னு காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர வேண்டிய அவசியம் சில ஜெயலலிதாவுக்கு இருக்கல, அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவங்க சுத்தி இருக்கிறவங்க செஞ்சிருப்பாங்க தவிர அந்த அம்மா வந்து தனக்குன்னு எதையும் செஞ்சிருப்பாங்க. அவங்க இங்க சவுத்துல இருந்ததுனாலதான் அவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. அவங்க இதே நார்த்ல ஒரு ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்கன்னா இந்நேரம் ஷீ வுட் பிகம் பிரைம் மினிஸ்டர்.